ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல சபை கிடைப்பது ரொம்ப கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் மரித்த பிற்பாடு அந்த பாடியை வச்சிருக்கிறாங்க. தக்கலையில் எனக்கு கன்வென்ஷன், 3 நாள் தக்கலையில் கன்வென்ஷன். கொஞ்ச நேரம் தான் பாடி பக்கத்தில் இருக்க முடிஞ்சது. கன்னியாகுமரியில் போயிட்டு 3 நாள் கன்வென்ஷன். ஒரு பக்கம் ரூமில் உட்காந்து டிவியை பார்த்து அழுதுட்டு இருந்தேன். அந்த காயம் ஆறுவதற்குள்ளாக கர்த்தர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாங்க. ரொம்ப கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அவங்களுடைய பாஸ்டர் சாம் சுந்தரம், பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா அவங்கக்கிட்ட வசனத்தை கேட்டு பலப்பட்டவர்களில் நானும் ஒருவன். சாம் சுந்தரையா இறந்து காயம் ஆறாமல் இருந்துச்சு. சரி, தாமஸ் ராஜையா மூலியமாக கர்த்தர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய பேர் என்னை விட்டு போயிருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் பின்னாடி நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்டே இருக்கிறீங்களே, உங்கள் பாஸ்டரோடு இருக்கிறீங்களே, ஒரே சபையில் இருக்கிறீங்க. பெரிய பெரிய பணக்காரெல்லாம் விட்டு போயிட்டான். ஏன்னா என் சபையை என் ஊழியனை விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஐயாவும் இறந்துட்டாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் இல்லாத ஒரு அனாதையை போல தான் நிற்கிறேன். அந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட கண்டிப்பான உபதேசங்கள், வசனங்கள் நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணும்போது, பல இடங்களுக்கு போகும்போது ஒரு பெரிய பலனாக எங்களுக்கு இருக்கும். அந்த நாட்கள் எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அது இருக்குது. நீங்களாம் பாக்கியசாலிகள். எனக்கு சரீர தகப்பனும் இல்லை, எனக்கு ஆவிக்குரிய தகப்பனும் இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அழுதுட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இப்படிப்பட்ட உபதேசத்தில் இருக்கிறதுனால, சபையில் இருக்கிறதுனால உங்கள் சந்ததிகள் தடைக்கும். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எங்கள் சபை போதகரை பலப்படுத்தும், அவர் ஆயுசினாலே கூட்டித்தார், சபையின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய கிருபை தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன அழுதுன்னா, மண்ணா இருக்காது, மண்ணா இல்லையேன்னு அழுது. என்னதுங்க? சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சே, சாப்பாடு இல்லையே எனக்கு. அதான் நினச்சி அழுவோம். சாப்பாடு இல்லையே ஆண்டவரே, யாரும் எனக்கு ஆகாரம் கொடுப்பா, 2 தகப்பனும் எல்லாம் இறந்துட்டாங்களே. அப்படிதான் நான் ஜெபிச்ச நாட்கள், ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அதனால் அந்த வழி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய திவ்ய சமூகத்துக்காக நன்றி. இந்த தர்மபுரி மாவட்டத்திற்கு ஒரு தகப்பனை நீர் வைத்திருக்கிறீர். அவருக்கு நல்ல சுகம் பலன் தாரும். சங்கீதத்தின் மூலியமாய் நீர் பேசின எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த ஜனத்தை உமக்கு நேராய் நடத்துவதற்கு எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 27ஆம் வசனம். மனுஷஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்றப்பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் கடலியாலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை ஏதுபடிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. சொல்லுங்க, அப்படி செய்தார். எப்படி செய்தார்? கவனிக்கலாம். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு எல்லை. என்னதுங்க? எல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், காலங்களையும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எதுக்குமா? எத்தனை பேர் தர்மபுரியிலே பிறந்து தர்மபுரியிலே படிச்சு இந்த ஆலயத்தில் இருக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க. தர்மபுரியிலே பிறந்து தர்மபுரியிலே வளர்ந்த அவங்க மாத்திரம் கையை உயர்த்து. எல்லாரும் இல்லை, தர்மபுரியிலே பிறந்து வளர்ந்தவங்க இந்த மாவட்டத்தில்
சரி, ஒரு சில கைகள் இல்லை. சரி, சில பேர் சொல்றாங்க கணவர் ஆலயத்துக்கு போறாரு, நானும் போறேன், என்ன தர்மபுரிக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. என்னதுங்க? எங்க வீட்டுக்காருக்கு தர்மபுரியில வேலை, அதனால வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதத்தின்படி அப்படி அல்ல. என்னதுங்க? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த இடத்துல எதுக்கு வேலையை வீட்டை கொடுத்தாராம்? கர்த்தராகிய தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்க. எத்தனை புரிஞ்சு போச்சு? புரிஞ்சுச்சுங்களா? பக்கத்துல பெண்கள் பார்த்து சொல்லுங்க, கட்டி கொடுத்ததுனால இங்க வரல. எவ்வளவு டல்லாகிறீங்க? என்னதுங்க? வெக்கப்பட்டு சொல்றீங்க. கட்டி கொடுத்ததுனால இல்ல, நீங்க இங்க வாழணும்னு உங்க தலையில எழுதின தலை எழுத்து. ஓ, சென்னை. கவனிக்கல. பிரைஸ் எல்லாம். கர்த்தராகிய தம்மை, கரெக்டா பிரதர்? எங்கேயோ பிறந்த சில பேர் சொல்றாங்க பையன் அங்க இருக்கிறான் அதனால நான் போறேன். என்னதுங்க? இல்ல, அது இல்ல. உங்களுக்கு வேலையும் வீட்டையும் இந்த எல்லையும் அவரே முன் குறிச்சிருக்கிறார். அதான் உண்மை. என்ன வசனம் என்ன போட்டிருக்கு பிரதர்? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? உங்களுக்கு எதற்கு அந்த வீடு, எதுக்கு அந்த நிலம், எதுக்கு அந்த இடம் தெரியுமா? அவரை தடவியாகிலும் தேடணும். இந்த பக்கம் சொல்லுங்க. இந்த பக்கம் பொண்ணு எடுத்ததுனால வந்தேன் பாஸ்டர், அப்படியா? அம்மா அப்பா இங்க வர்றாங்க அதனாலயா? வசனம் சொல்லுது எதுக்கு தெரியுமா? தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும். எப்படி? வாசிங்க அந்த வசனத்தை. இந்த எல்லையில என்ன பண்ணணும்? இந்த எல்லையில் சங்கீதம் 48ஆம் சங்கீதம், இந்த எல்லையில என்ன பண்ணணும்? 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே, சொல்லுங்க, இந்த ஆலயத்தின் நடுவிலே கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க. தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு தேவனை சிந்திக்கிறது இல்லை. எந்த அளவு அவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுதான் அவரை தேட முடியும். புரியுது? சொல்லுங்க. தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு தேவனை என்ன பண்றதில்லை? தேடுறதில்லை. எந்த அளவு அவரை நேசிக்கிறோமோ அந்த அளவு தான் அவரை தேட முடியும். எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நேசிக்க முடியும். சில பேர் நல்லா இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவருக்குள்ள டல்லா இருக்காங்க. என்னதுங்க? என்னதுங்க? ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், டல்லா இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. நேத்து தேவை சந்திக்கப்படும்படி வந்தேன், இன்றைக்கு தேவையை சந்தித்தவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த பக்கம் சைலண்டா இருக்கீங்களா பிரதர்? சொல்லுங்க. நேற்று இப்படி சொல்லுங்க. முன்னாடி தேவைகள் சந்திக்கப்பட அவர்கிட்ட வந்தேன், இன்றைக்கு அவரை சந்திக்க வந்திருக்கிறேன். சொல்லுங்க. அவருடைய கிருபை நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது. தேவைகளை சந்தித்த கிருபையை நான் சிந்திக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். சொல்லுங்க. என்ன வார்த்தை அது? ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். நேத்து தான் இன்னைக்கு வந்திய, இன்னைக்கு ஏன் வந்த? என்னதுங்க? காலையில தான் வந்திய, சாயங்காலம் வரணுமா? காலையில வந்தேன், ஜபத்தை கேட்டாரு, சாயங்காலம் அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சாயங்காலம் ஜெபிக்கலாம் வாங்க. எங்க? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
டல்லா போயிடுச்சு உள்ள. சாயங்காலம் ஜெபிக்கலாம் வாங்க. எங்க? கடத்தூர்ல. சில பேர் ஜெபிக்கலாம் வீட்டுல இல்ல, ஆலயம் இருக்கும் போது ஜெபிக்கலாம் வாங்க ஆலயத்துக்கு. சொல்லுங்க, எல்லை, குடியிருப்பின் எல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த எல்லையை ரொம்ப மதிச்சு நடக்கணும். வாசிக்கலாம் அதே வார்த்தை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வாசிச்ச பகுதி, அதே பகுதி. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் தோன்ற பண்ணி காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளை. அம்மா, உங்களுக்கு எதுக்கு அந்த எல்லையை குறிச்சிருக்காரு தெரியுமா? அந்த எல்லையில் இருந்து கர்த்தரை தடவியாகிலும் தேட. ஒரு வார்த்தை சொல்றேன், சிலர் உயர்வுக்காக ஆராதனைக்கு வராங்க, வேலை கிடைக்கணும்னு வராங்க, ஒரு ஆராதனை மிஸ் பண்ணல. கவனிக்கலாம், எனக்கு தெரியும், ஊழியத்துல பார்த்திருக்கிறேன். ஒரு ஆராதனையும் வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் ஒரு ஆராதனை மிஸ் பண்ணாம வராங்க. அவங்க வேற, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். ஆனா சில பேர் வேலைக்காக, பதவிக்காக, உயர்வுக்காக ஒரு ஆராதனை மிஸ் பண்ணல. ஆனா உயர்வு வந்ததுக்கு பிறகு அவங்க ஆராதனையை மறந்துட்டாங்க. அம்மா பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போதே தெரியும், இது வயிறு நிறைஞ்சிட்டா வராது. என்னதுங்க? ஆண்டவர் சாப்பாடு ஊட்டும் போது என்ன சொல்றாரு சில பேரை, இது வயிறு நிறைஞ்சிட்டா. ஆனா உங்களை பார்த்து சொல்லணும், இது வயிறு நிறைஞ்சாலும் வரும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நேற்று தேவைக்காக வந்தேன், இன்றைக்கு தேவையை சந்தித்தவரை பார்க்க வந்தேன். இந்த அம்மா குறிச்சு பாச சாட்சி சொன்னாங்க. அவங்க விடுதலைக்காக வந்தாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தேவைக்காக வந்தாங்க, தேவையை சந்திச்சாரு. இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, தேவையை சந்திச்சவர். கிருபை தேவையை சந்தித்தது, அந்த கிருபையை சிந்திக்க தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு தெரியும் வசதி வந்தும் வாய்ப்புகள் வந்தும் தேவன் வச்சிருக்கிற குடியிருப்பின் எல்லை. நாங்க தேவன் வச்சிருக்கிற குடியிருப்பின் எல்லையில நோட்டோட பேனாவோட எப்படி ஆரம்பத்தில் இருந்தாங்களோ இப்போவும் அதே தான் இருக்கிறாங்க. இப்போவும் ஏன்னா அவங்க மனசு பொங்கி இருக்குது. என்னதுங்க? சில பேர் ஏன் தூங்குறானா பொங்கல. என்னதுங்க? சில பேர் ஏன் முழிச்சிருக்காங்கன்னா உள்ள பொங்கி பொங்கி வலியுது. என்னதுங்க? அப்ப குடியிருப்பின் எல்லை. நீங்க இந்த தர்மபுரிக்கு வந்ததுனால ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா இந்த சபைக்கு கொண்டு வந்தார். எனக்கு சில பேர் தெரியும், இந்தியாவில் ரட்சிக்கப்படாதவங்க வெளிநாட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இந்தியாவில் எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கூப்பிட்டு ரட்சிக்கப்படல. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் அந்த வெளி தேசத்துக்கு போன ஆண்டவர் அங்கே என்னை சந்தித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, காலேஜில் பியூனா இருந்தவர். என்னதுங்க? காலேஜ் பியூன். ஆனா ஆண்டவர் அவரை வெளி தேசத்தில் சந்தித்தார். என்னதுங்க? இன்னைக்கு 20,000 பேர் உட்காரக்கூடிய சபையை கன்னியாகுமரியில் கட்டிட்டு இருக்கிறார். 80% முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சிங்களா? ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் போது ஒரு நோக்கத்தோடு சந்திக்கிறார். குடியிருப்பின் எல்லை. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் வசனம், 27ஆம் வசனத்தை எல்லாம் வாசிங்க. 27ஆம் வசனம். எல்லாம் சொல்லுங்க. இந்த எல்லையில், இந்த சபையில் அடங்கியிருக்கும் போது பல வாசல்கள் திறக்கும். என்னதுங்க? கொஞ்சம் டீப்பா தர்மபுரி லாங்குவேஜ்ல சொல்லலாமா? தர்மபுரி லாங்குவேஜ்ல சொல்லுங்க. இந்த பட்டிக்காட்டில், இந்த ஏரியாவில் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும் போது பட்டணங்களில் வாசல் திறக்கும். பட்டணங்களில் வாசல் திறக்கிறதுனால பட்டிக்காட மறந்துடக்கூடாது. எத்தனை புரிஞ்சதுன்னு தெரியல. புரிஞ்சிச்சா பிரதர்? வாலிபர்கள் கையை உயர்த்துங்களேன்.
வாலிபர் வேலை வாய்ப்புகள், வேலை செய்யறவங்க உயர்த்துங்க. வேலை செய்யறவங்க சொல்லுங்க, இந்த கடத்தூரில், இந்த கிராமத்தில், இந்த எல்லையில கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த எல்லையில் உண்மையா இருக்கும் போது, இந்த எல்லையில் இருந்து சொல்லுங்க, இந்த வாசல்களில் இருந்து பல வாசல்கள் திறக்கும். புரியுதா? நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சர்ச்சில் அடங்கி இருந்தோம். அவர் திடீர்னு சிங்கப்பூர் போனார். என்னதுங்க? சரி போயிட்டு வந்தாருன்னு கொஞ்ச நாள் கழிச்சு பேசின. பிரதர் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்டு சொன்னா, பிரதர் தமிழ் மறந்துட்டேன்றான். எத்தனை நாள்ல? ஒரு 6 மாசத்துல எது மறந்துருச்சான்? எனக்கு அழுவதா சிரிப்பதான்னு தெரியல. இங்கிலீஷ்ல தான் பேசினாப்ல. 6 மாசத்துல பக்கத்துல இருக்கிற சிங்கப்பூர் 4 ஹவர்ல போயிடலாம், 3 ஹவர். அப்ப என்ன வார்த்தை சொல்ல வரேன்னா, பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வாசலில் இருந்துதான் பல வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்துட்டார். புரிஞ்சுச்சீங்களா? அப்போ இந்த எல்லையில் இருந்து வேலை கிடைக்குது, இந்த எல்லையில் இருந்து நல்ல திருமணம், இந்த எல்லையில இருந்து வீடு கட்டிட்ட, இந்த எல்லையில இருந்து நல்ல வேலை வாய்ப்பு. சொல்லுங்க, இந்த எல்லையில் இருந்து வெளிநாடு. இந்த சில பேர் எல்லையில் இருக்கும் போது அல்லேலூயா அப்படின்றாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே ஹல்லேலூயா. என்னதுங்க? இந்த எல்லையில நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. என்னதுங்க? நல்லா கர்த்தர் ஆராதிச்சாரு, பரிசுத்தமா இருந்தாரு. திடீர்னு ஃபாரின் போயிட்டு வந்தாரு, ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஏன்பா மாத்துன? அப்டேட் ஐட்டம் பாஸ்டர். சத்தமே காணுமே. என்ன ஆயிட்டாரா? பெட்டியில வைக்கிறவரே அப்டேட் ஆகக்கூடாது. பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கணும், நட ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா? கவனிக்கலாம். எஸ்ரா தேவன் வெச்ச எல்லையில் இருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கரைபட்டு வந்தாங்க. நல்லா கவனிக்கணும். அவர் போராடினார். என்ன போராடினார் தெரியுமா? அந்த கரையை நீக்கும்படியாய் போராடினார். இன்னொரு தமிழ் வார்த்தை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலப்படத்தோட வந்தாங்க. எப்படி வந்தாங்க? கலந்து வந்தாங்க. கலந்து வந்தவங்கள அப்டேட்னு சொல்லல, கலந்து வந்தவங்கள சுத்தப்படுத்தினார் வசனத்துல. சொல்லுங்க, எந்த காலேஜ் போனாலும், எந்த வேலைக்கு போனாலும் நீங்களா இருங்க. என்னதுங்க? நீங்களே எதுவுமே மாறணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை எப்படி வச்சாரோ அப்படியாகவே இருங்கள். சில பேர் எனக்கு தெரியும், எந்த தேசத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களா இருக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்ன தெரியுமா சொல்றேன்? தேவன் வெற்றிருக்கிற எல்லையில் உண்மையாயிருங்கள். தம்பி, இந்த எல்லையில் நீ உண்மையாயிருக்கும் போது, இந்த வாசலில் உண்மையாயிருக்கும் போது பல வாசல்கள் உனக்கு திறக்கும். சில பேர் தெரியும், எனக்கு பார்த்திருக்கிறேன். தேவன் வெச்ச எல்லையில் இருக்கும் போது சபையாருடைய ஜெபம், ஊழியனுடைய ஜெபம், மெய்ப்பனுடைய குடும்பத்தார் தாய் தகப்பனுடைய ஜெபம் அந்த பிள்ளைக்கு ஒரு வாசல் திறக்குது. என்னதுங்க? அந்த பையனும் பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அப்படியே எங்க இருந்து வாசல் திறந்ததோ அந்த வாசலை மறந்துடுறாங்க. புரிஞ்சுச்சீங்களா? இங்க ஆராதிக்கிறீங்களே, கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களே, இந்த எல்லையில் இருந்து 2025 பல வாசல்களை கர்த்தர் திறப்பார். புரிஞ்சுச்சீங்களாமா? இன்னொரு வார்த்தை சொல்றேன். தேவன் வைத்திருக்கிற எல்லையில உண்மையா இருக்கும் போது கவனிக்கணும். சொல்லுங்க, இது ஊற்றுக்கண். என்னதுங்கம்மா? இந்த ஊற்றுக்கண்ணில் இருந்து நிறைய பேர் குடங்குடமா தண்ணி எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க? குடங்குடமா தண்ணி எடுக்கிறாங்க. சபையாகிய தேவ சமூகமாகிய இந்த ஆலயத்துல, இந்த வாசலிலே, இந்த எல்லையில் இருந்து பல நன்மைகள் உனக்கு உண்டாகலாம். பல நன்மைகள், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், வெளிநாட்டுக்கு போலாம். ஆனா எந்த ஊற்றில் இருந்து, எந்த எல்லையில் இருந்து, எந்த ஊற்றுக்கண்ணில் இருந்து உனக்கு உயர்வு வந்ததோ அந்த ஊற்றுக்கண்ணை அசட்ட பண்ணாத, அந்த சபை அசட்ட பண்ணாத, அந்த தேவ சமூகத்தை அசட்ட பண்ணாத, அந்த தேவனுடைய வாசலை அசட்ட பண்ணாத.
ஊற்றுக்கண்ணை அசட்டை பண்றாங்கம்மா. ஊற்றுக்கண்ணை பட்டி இருந்தது, பட்டிக்காடு இருந்தது, கிராமம். அந்த அந்த ஆலயத்தை, அந்த தாய் தகப்பனை மறந்துடுறாங்க. அந்த சபையை மறந்து விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அத ஆண்டவர் சொல்றாரு, எல்லை என்னதுங்க? குடியிருப்பின் எல்லை. தாவீது தான் எங்க இருந்தேன், எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி உருவான, கர்த்தர் எப்படி நடத்தினார்ன்றத நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சொல்ற குடியிருப்பின் எல்லை. தேவன் ஒரு எல்லையில வச்சாருன்னா அந்த எல்லையில சமாதானம் இருக்கும். தேவன் உன்னை எல்லையில வச்சாருன்னா அந்த எல்லையில சத்துருக்களை துரத்துவாரு. தேவன் ஒரு எல்லையில உன்னை வச்சாருன்னா அந்த எல்லையில ஒரு சமாதானம் இருக்கும். அந்த எல்லையில அவர் வாசம் பண்ணுவார். அந்த எல்லையில சத்துருக்களை துரத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்றேன், வெளிநாட்டு வேலையா இருக்கலாம், நல்ல சம்பாதியமா இருக்கலாம். இந்த காலை நேரம் உங்களை பார்த்து சொல்றேன், ஆராதனையில சொல்றேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் ஒரு ஊற்றுக்கண். என்னதுங்க? இது ஒரு ஊற்று. இந்த ஊற்றை மனுஷன் ஆரம்பித்தவன் அல்ல, இந்த ஊற்றை என் தேவன் ஆரம்பித்தார். ஊற்றுக்கண் அசட்ட பண்ணாத, ஊற்றுக்கண்ணை மிதிக்காத, ஊற்றுக்கண் அவமானம் நினைக்காத. உன் வம்சம் நல்லா இருக்கும். உன் வம்சத்தை, உன் சந்ததிய தலைமுறை தலைமுறையாக உன் வம்சத்துல, இந்த சந்ததியில ஒரு கிருபை வெளிப்படும். அதான் சங்கீதத்தில் ஆண்டவர் பேசினார், அது கலகமுள்ள சந்ததி. என்னதுங்க? கலகமுள்ள சந்ததி. அன்னைக்கு வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் வேதனைப்படுறாங்க, பாஸ்டர் வேலை கிடைக்கல, பாஸ்டர் முன்னேற்றம் இல்ல. ஆன்சர் நான் தரேன். என்றைக்கு தேவனை, ஆவிக்குரிய தகப்பனை, ஆவிக்குரிய சபையை நீ அசட்ட பண்ணுகிறாயோ, பணம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், வாசல் திறக்காது. வாசல் திறக்கவே திறக்காது. தேவனையும் சபையையும் அழைப்பையும் தாய் தகப்பனையும் என்றைக்கு நீ கனம் பண்ணுகிறாயோ வாசல் திறக்கும். எத்தனையோ வாலிபர்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. நல்ல சர்டிபிகேட் இருக்கு பாஸ்டர், கோல்டு மெடல், ஆனா சமாதானம் இல்லை. நான் நினைச்சது நடக்கல. காலேஜ்ல பாஸ் பண்ணிட்டேன், லைஃப் ஃபெயில் ஆயிட்டேன். டுடே மார்னிங் மெசேஜ் எல்லை. என்னதுங்க? எல்லை. எல்லாரையும் பார்த்து சொல்றேன், அம்மா ஏழை, பஸ் வசதி இல்லாத கிராமம்ன்றீங்க. பஸ் வசதி இல்லாத கிராமத்துல இருந்து தலை சிறந்த ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? காலை நேரத்துல அழுத்தி அழுத்தி சொல்ற வார்த்தை, தேவன் வெச்ச இடத்துல உண்மையா இருந்தீங்கன்னா உயர்வே உங்களை தேடி வரும். உயர்வே. அப்போ சில பேர் சொல்றாங்க, பாச வாசல் திறக்கலையே. அப்ப ஆன்சர் நான் சொல்றேன், நீ ஊற்றுக்கண்ணை மிதிச்சிட்ட, ஊற்றுக்கண்ணை நீ அசட்ட பண்ணிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாசிங்க 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும்போது இன்னான் இன்னான், எல்லாம் சபையெல்லாம் சேர்ந்து வாசிங்க. இன்னான் சபையர் எல்லாம், இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்று எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம், அது வாசிங்க, எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் சொல்லுங்க உன்னில் இருக்கிறது. சிஸ்டர், உன்னில் யார் தெரியுமா? தேவனுடைய சபை. உன்னில் கர்த்தருடைய சபை, உன்னில் கர்த்தருடைய பிள்ளை. உன்னில் யாருக்குள்ள தேவ சமூகம் இருக்குதோ அங்க ஊற்று ஸ்டார்ட் ஆயிடும். சொல்ற வார்த்தை, எல்லையில் இருங்கள். பாடுகளை கண்டு, பிரச்சனையை கண்டு எங்கேயும் ஓடிராதீங்க. அல்லேலூயா. செய்த நன்மைக்கு நன்றியா இருங்கள்.
செய்ய போற நன்மைக்கு பாத்திரவான்களா இருங்கள். எல்லையில் எப்படி இருக்க வேண்டும்? பாயிண்ட் நம்பர் 2 வாசிக்க கேட்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து சுதந்தரிக்கும்படி கட்டளைகளின்படி செய்ய கட்டளை அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லையில் எப்படி இருக்கணும்? 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 10. ஆகையால் ஸ்தோத்தரிக்க கடவாய். 12ஆம் வசனம், நீ புசித்து திருப்தியாகி உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி போதும். நல்லா கவனிக்கணும். டைம் இஸ் finished. கவனிக்கலாம். 8ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சீங்களே இந்த வேத பகுதி, அதுல சில வார்த்தையை வியாக்கியானம் பண்றேன். 13 வெள்ளி பொன்னு பெருகி. 12 நீ புசித்து என்னதுங்க? நீ புசித்து திருப்தியாகி. யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றார்? நான் சொல்லிடுறேன், டைம் ஓடிட்டு இருக்கு. மன்னா பொறுக்கி சாப்பிடும் போது. என்னதுங்க? ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு வார்த்தை போட்டிருக்கு, நல்ல வீடுகளை கட்டி. என்னதுங்க? குடிசையில் இருக்கும் போது அதிகால ஜெபம், குடிசையில் இருக்கும் பொழுது ஆராதனை. இப்ப நல்ல வீடு கட்டிட்டாங்க, எங்க வரல? பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு ரகசியம் சொல்லி தரேன், நீங்க அதை வாசிக்கணும். ஏன் ஆண்டவரை தேட முடியல? ஏன் எல்லையில் இருக்க முடியல? தேவன் வச்சிருக்கிற எல்லையில ஏன் இருக்க முடியல? வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4:16 and 4. 16:4. அப்பொழுது கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவேன், வேண்டியதை அண்டர்லைன், ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை. பிரதர் கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? பிரச்சனை எங்க வருதுன்னா சேர்த்து வைக்கிறது இல்ல. எதுலங்க? நீங்க உங்க பொண்ணு பையனுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சா அது வச்சுக்கங்க, அதை பத்தி பேசல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எக்ஸஸ் ஆக ஆக, அதாவது சனி திங்கட்கிழமையில இருந்து சில பேர் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை செய்யறாங்க, திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சில பேர் வேலை செய்யறாங்க. ஆனா அதையும் பத்தாம ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறோம். எக்ஸஸ். என்னதுங்க? அப்போ பொருளாதாரம், நான் நல்ல பணக்காரங்களோட பழகிறேன், பேசுறேன், எனக்கு தெரியும். கவனிக்கணும். கல்லாப்பட்டியில பணம் ஏற 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 ஆள் எப்படி இருப்பாரு? நிமிர்ந்து நடப்பார். என்னதுங்க? ஆனா அந்த கல்லாப்பட்டியில பணம் போடுறாங்களே, அது டவுன் ஆக பிரஷர் டவுன் ஆயிட்டே இருக்கும். சுகர் எப்படி இருக்கும்? பேசவே மாட்டேன், குத்தி குத்தி பாத்துக்கிறாங்க. ஏன்னா அங்க அங்க பேங்க்ல பணம் என்ன ஆயிடுச்சு? இங்க பாஸ்டர் போன வாரம் 5 லட்சம் பாஸ்டர், இன்னைக்கு 10,000 ரூபாய் பாஸ்டர். சிஸ்டர் அண்ட் பிரதர், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது அளந்து கொடுப்பார். பெரிய பணக்காரன் சாலமோன் சொல்றாரு, என் படியை அளந்து தாரும். 16 and 4 அர்த்தம் என்ன தெரியுமா? 16 and 4 ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. ஏசப்பா கிட்ட போய் கேக்குறாங்க, ஜெபிக்க கற்று தாரும். அந்த லிஸ்ட்ல அன்றன்று உள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும். அன்றன்று உள்ள ஆகாரத்தை. நாளைக்கு காலையில மன்னா வேணும்னா நாளைக்கு காலையில ஆயத்தமா தேடு.
16ஆம் அதிகாரத்துல என்ன பிரச்சனைனா, நாளைக்குரிய மன்னாவை இன்னைக்கு எடுத்துக்கிட்டான், கெட்டு போயிடுச்சு. பொம்பளை புள்ளைய வச்சிருக்கேன் பாஸ்டர், பையனை வச்சிருக்கிறேன் பாஸ்டர், கல்யாணம் பண்ணன பாஸ்டர், ஃபீஸ் கட்டணும் பாஸ்டர், கையில ஒண்ணுமே இல்ல. நீ கர்த்தருடைய கையில இரு. அன்றன்றுள்ள ஆகாரம். வாலிப பெண், உன் எதிர்காலத்துக்கு நீ ஜெபி, உன் எதிர்காலத்துக்கு நீ உபவாசம் போடு. தேவன் வச்சிருக்கிற வாசல் இது. இது சீயோனின் வாசல். இந்த வாசலிலே ஆராதனை உண்டு, இந்த வாசலில் அபிஷேகம் உண்டு, இந்த வாசலிலே கர்த்தருடைய மகிமை உண்டு, இந்த வாசலிலே விடுதலை உண்டு, இந்த வாசலிலே கர்த்தருடைய கரம் வெளிப்படும். ஜீசஸ். என்ன செய்தி தெரியுங்களா? எல்லையில் இருங்கள். எங்க இருக்கணும்? எக்ஸஸ் ஆக 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 எல்லாம் கவனிக்கணும். ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ, பணம் அதிகமாக 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 என்ன ஆயிடுதுன்னா, அதை எப்படி எல்லாம் காப்பாத்திக்கலான்ற கவனம் அது மேல போகுது. என்னதுங்க? அதான் ஆண்டவர் சொல்றார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரு. ஃப்ரைடே வரைக்கும் வேலை செஞ்சீங்களா, 2 days ஆண்டவர் கொடுத்துருங்க. ரொம்ப வேணாம், எக்ஸஸ் வேணாம், ஆண்டவர் தருவார். நீ ரெஸ்ட் எடுக்கிறீங்க பாருங்க. நீங்க வேலை செஞ்சு என்ன சம்பாதிக்கிறீங்களோ, தேவ சமூகத்தில் இருக்கும் போது நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட பல மடங்கு உன்னை தேடி வரும். வேத சத்தியம் அப்படிதான் போட்டுருக்கு. என்ன செய்தி தெரியுங்களா? எல்லையில் இருங்கள். வீட்டுக்கார பார்த்து சொல்ல தெரியணும், போதும் ஸ்டாப் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு போகலாம். தம்பி உனக்கு தெரியணும், ஆண்டவருடைய நாள் நெருங்கிட்டு இருக்கு, கர்த்தரை தேடணும், ஸ்டாப், நிறுத்திருங்க, ஸ்டாப், மண்டே பார்த்துக்கலாம். இது கர்த்தருடைய நாள், கர்த்தரை கனமணுகிற நாள், இது கர்த்தரை கனமணுகிற நேரம். வாலிப தம்பி, சவுதி அரேபியா, பஹ்ரைன், துபாய், 24 வயசு பையன், 25 வயசு பொண்ணு பல லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க லைஃப் எல்லாம் சாட்சி கேட்கும் போது ஆலயத்துல பணிவிட செஞ்சவங்க, தேவனுடைய வாசல்ல பணிவிட செஞ்சவங்க, அப்பா அம்மாவை கீழ்படிச்சவங்க, தேவனை மதிச்சவங்க அரபு நாட்டில் இருக்காங்க. கன்வென்ஷனுக்கு வந்துடுறாங்க, ஊழியனை அங்க கூப்பிடுறாங்க, அங்க இருந்த ஊழியனை விசாரிக்கிறாங்க, சபையை விசாரிக்கிறாங்க, கன்வென்ஷனை விசாரிக்கிறாங்க, ஊழியனை விசாரிக்கிறாங்க. நாளுக்கு நாள் எல்லாம் விசாலமாயிட்டே தான் இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், இந்த வாசலில் உண்மையா இருப்பீர்களானால் பல வாசல்கள் திறக்கும். இந்த எல்லையில் உண்மையா இருப்பீர்களானால் பல எல்லைகளை கர்த்தர் உங்களை கொண்டு போவார். கண்களை மூடி ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பை அவர் காத்துக் கொள்வார்.
அநேக உண்மையாக இருக்கும் போது அநேக புதிய வாசல்களை, நன்மையான வாசலை தேவன் நமக்கு திறப்பார். கர்த்தர் வைத்த ஸ்தானம், ஆமென். கர்த்தர் தேவன் நம்ம நாட்டின தோட்டம், ஆமென். தேவன் நம்ம வைத்த தேவ சபை, ஆமென். நாம் வைத்த நிலை, ஹல்லேலூயா. சரியாக நாம் இருக்கும் போது, ஆமென், தேவன் நம்மை மேன்மேலுமாக ஆசீர்வதிக்கிற தேவன். தேவ சபை கூட முழங்கால் பண்ணிடுவோம், ஜெபிப்போமாக. கர்த்தர் வைத்த இடம், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சூழ்நிலை எதிர்மாறாக வந்தாலும், ஆமென், வேறு பக்கம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும், ஆமென். ஹல்லேலூயா. நகோமி, ஆமென், மோவாவை எட்டி பார்த்தாள், ஆமென். நல்ல இடமாகி பெத்லெகேமிலே நன்றாக இருந்தாள். அது குறைவு ஏற்பட்டது என்ற போது அவள் மோவாவை எட்டி பார்த்தாள். பெத்லெகேமை பார்க்கலும் மோவாப் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இன்பமா இருந்தது. தன்னை வைத்த இடம், தேவன் வைத்த இடத்தை விட்டு தன் விருப்பத்தின்படி தன் பார்வைக்கு அழகாய் தோன்றுகிற இடத்திற்கு சென்ற போது வாழ்க்கையில் பெரிய இழப்பும் நஷ்டமும் தோல்வியும் வேதனையும் ஏற்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த நாட்களில் தேவன் வைத்த இடத்தில், வைத்த ஸ்தானத்தில், வைத்த நிலையில் ஆமென் உண்மையாயிருக்கும் போது, ஹல்லேலூயா, தேவன் நம்மை மேன்மேலுமாக உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது. எல்லா கர்த்தர் பிள்ளை ஒப்புக்கொண்டு வெள்ளாட்சி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வைத்த இடம், வைத்த வாசல், கர்த்தர் திறந்த வாசல், வைத்த நிலையில் உண்மையாக இருக்கும் புதிய வாசல்களை, புதிய ஊற்றுக்களை கர்த்தர் திறக்கிற தேவனாட்டவர். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் வைத்த சபை, வைத்த இடம், வைத்த நிலை, கொடுத்த வேலை, கொடுத்த குடும்பம், இவைகள் நிலைத்திருக்கும் போது, ஆமென், புதிய நன்மைகள் எங்களை தேடி வரும் என்று, ஆமென், வேத வசனத்தின் அடிப்படை நாங்கள் கேட்டோம் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையின் மேல் முறுமுறுக்காதபடி, ஐயோ எங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி, ஆமென், கர்த்தரை விட்டு வழிவிலகி போய்விடாதபடி, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இனி எங்களுக்கு கர்த்தர் வேண்டாம் என்று ஓடிவிடாதபடி, வைத்ததை உண்மையாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பாதுகாவல் நம்முடைய ஜனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை பேசும் நம்முடைய தாசனை பலப்படுத்தும். வல்லமையாக கர்த்தர் கரங்களுக்கு பயன்படுத்துவீராக. காரியங்கள் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே.